வணக்கம் நண்பர்களே. நாம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன ஒரு முக்கியமான தகவல பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சிடபிள்யூசி சீசன் 7ல வந்து இன்னைக்கு போயிட்டுருக்க இஷ்யூ அப்படிங்கிறது இன்னைக்கு சோஷியல் மீடியாவுல மிகப்பெரிய பேசுபொருளா இருக்கு. அதுக்கு ஒரு முக்கியமான காரணமா பார்க்கப்படுறது, விஜய் டிவில பிரபலமான ஆங்கர் அது மட்டும் இல்லாம காமெடியனா இருக்கிற மாகாபா மற்றும் புகழ். அதுக்கப்புறமேலு பிக் பாஸோட மணி பாக்ஸ எடுத்துட்டு வெளியேறின கானா வினோத் அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க 3 பேர் மற்றும் வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர் இவங்களுக்குள்ள நடந்த சண்டை அப்படிங்கிறது இணையதளங்கள்ல இன்னைக்கு மிகப்பெரிய பேசுபொருளா போயிட்டுருக்கு. அந்த வகையில நாளுக்கு நாள் இந்த பிரச்சனைய பத்தி ஒவ்வொருத்தரும் சொல்றது அப்படிங்கிறது பல்வேறு விதமா இருக்கு. ஒரு பக்கம் திவாகர் வந்து நான் இந்த மாரி பண்ணல, அப்படியே பண்ணுனாலும் அத பத்தி கேட்க வேண்டியது அவங்களோட கணவர் தான். அப்படி இருக்கிற பட்சத்துல அவரே அமைதியா இருக்கும்போது, மத்தவங்கலாம் பேசும்போதே தெரியலையா? இது சுத்தமான பொய் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்கான ஒரு வீடியோ பதிவ குடுத்திருந்தாரு. அதை எதிர்த்து நெறைய பேர் பேசியிருந்தாலும், இப்ப வந்து குக் வித் கோமாளி செட்ல ஒன் ஆஃப் த குக்கா இருக்கிற மஞ்சுநாதன் அப்படிங்கிற ஒரு பேசின விஷயம் தான் இன்னைக்கு ரொம்ப வைரலா போகுது. ரொம்பவும் மதிப்புக்குரிய நபரா பார்க்கப்படுற அவரும், அவருடைய மனைவியும் இந்த விஷயத்துக்காக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன்னுமே அதாவது அவங்களுடைய ஸ்லாங்ல இன்னுமே இந்த விஷயத்த பத்தி நாங்க அமைதியா இருந்தோம்னா, அது ரொம்பவும் தப்பா போயிரும். அங்க நடந்த விஷயத்த நாங்களும் ஒண்ணு விடாம சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆ குக்கா இருக்க மஞ்சுநாதன் வந்து இந்த விஷயத்த பத்தி டீட்டெயிலா சொல்லியிருக்காரு. அததான் நாம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதியவரா இருந்தா மறக்காம நம்ம சிபி ட்ரெண்டிங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். குக் வித் கோமாளி சீசன் 7ல ஒன் ஆஃப் த குக்கா இருக்க மஞ்சுநாதன் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அங்க நடந்தத பத்தி அப்படியே வந்து திவாகர் அப்பட்டமா போய் பேசியிருக்காரு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹாஃப் டே வரைக்கும் ஷூட் நல்லா தான் போச்சு. ஆனா அதுக்கப்புறமேல அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே சுனிதாவா இருக்கட்டும், இல்ல அறந்தாங்கி நிஷாவா இருக்கட்டும், எல்லா பெண்கள்கிட்டயுமே அவர் கொஞ்சம் மிஸ்பிஹேவ் பண்ணிட்டு தான் இருந்தாரு ஆரம்பத்துல இருந்தே. ஆனா அது யாருமே பெருசா கண்டுக்கல. மோஸ்ட்லி புகழும் அந்த மாரி தான் பண்ணுவாரு. அதனால வந்து இது எல்லாருமே ஃபன்னா எடுத்துக்கிட்டாங்க. ஆனா, அ எல்லாருமே கொஞ்சம் சைலன்ட்டா இருக்கும்போது, நிஷா அக்கா கிட்ட என்ன ஆகும்னா, கொஞ்சம் தப்பா பிஹேவ் பண்ணியிருக்காரு. உண்மையிலேயே அது வந்து முகம் சுளிக்கிற மாரி இருந்தது. அதுக்கப்புறமேல இந்த விஷயத்த பத்தி பக்கத்துல இருக்கிறவங்கலாம் கேட்க ஆரம்பிச்சு, அங்க ஒரு க்ரவுடே ஃபார்ம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமேல என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த விஷயத்துக்கு புகழ் அப்புறம் வானகப்பா வந்து என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாரி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. இப்படிதான் இவங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமேலு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அ கொஞ்சமாவது அறிவே இல்லையா? ஃபன்னுக்குன்னு எத வேணாலும் பேசலாமா? இதெல்லாம் ஃபன்னா? அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. அப்புறமேலு திவாகர் வந்து என்ன நெனச்சாருன்னு தெரியல. டக்குன்னு புகழையும், மாகாபாவையும் தாக்க போயிட்டாரு. எங்களுக்கு ஆச்சரியமா இருந்தது. எதுக்கு சம்மந்தமே இல்லாத புகழ் கிட்ட இவரு சண்டைக்கு போறாரு அப்படின்னு சொல்லிட்டு. புகழ பார்த்து இவரு என்ன சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்தில நான் உள்ள வரும்போதே உனக்கு புடிக்கல. எதுக்கு இவன் உள்ள வந்தா? மேபி வந்து உன்னுடைய பிளேஸ்க்குள்ள நான் வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு என் மேல உனக்கு ஃபுல்லா ஜெலசி. அதனால தான் நீ வந்து இந்த மாரி பண்ற. எதுவுமே இல்லாத ஒரு விஷயத்த பெருசாக்க பார்க்குற. என்ன வந்து இந்த ஷோவ விட்டு வெளியேத்த பார்க்குற அப்படிங்கிற மாரி புகழ்கிட்ட சண்டைக்கு போயிட்டாரு. இன்னொரு பக்கம் மாகாபானன் கிட்ட ரொம்ப அக்ரெசிவா பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சுட்டாரு. அதனால தான் புகழோட அசிஸ்டன்ட்டும் சரி, மாகாபாவோட அசிஸ்டன்ட்டும் அவங்கலாம் எப்படிங்க சும்மா இருப்பாங்க பார்த்துட்டு. அப்புறமேல எல்லாருமே சண்டைய விலக்க தான் வந்தாங்க. யாருமே சண்டை போடுறதுக்கு வரல. ஆனா உண்மையிலேயே அந்த விஷயத்துல வந்து சுனிதாவோட கைய ஃபுல்லா அவரு பொராண்டிட்டாரு காயம். அது மட்டும் இல்லாம நிஷாவ வந்து நெஞ்சு மேலேயே குத்திட்டாங்க. அதுக்கப்புறமேல் தான் அதுவும் என்ன மாக்காப்பா தாக்கிட்டாருன்னு சொன்னாருல்ல. மாக்காப்பா எதுல தாக்குனாருன்னா, அவர் கையில ஒரு பேப்பர் வச்சுட்டு இருந்தாரு. அதுல தான் போட்டாரு. ஆனா அந்த பேப்பர் கூட அவர் மேல படவே இல்ல. ஆனா உண்மையிலேயே நிஷாவுக்கு வந்து பலத்த காயம் ஏற்பட்டுச்சு. அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரிய வந்தது. நிஷா கிட்ட இந்த மாதிரி இவ்வளோ நாள் வந்து உன் புருஷனுக்கு மனைவியா இருந்த, ஒரு நாள் வந்து எனக்கு என் கூட இரு அப்படிங்கிற மாரி சொன்னாரு அப்படிங்கிற விஷயம் எங்களுக்கு அப்புறம் தான் தெரிய ஆரம்பிச்சது. அதனால தான். ஆனா தன்னை அடிச்சுட்டாங்க. செட்ல இருக்கிற மாகாபாவோட அசிஸ்டன்ட், புகழோட அசிஸ்டன்ட்லாம் அடிச்சுட்டாங்க. கானா வினோத்துக்கு பழைய வெஞ்சன்ஸ் என் மேல இருக்குது அப்படின்னு சொல்றதெல்லாம் சுத்த பொய்ங்க. நாங்களும் அங்க தான் இருந்தோம். இந்த விஷயத்துக்காக எங்க வந்து சாட்சி சொல்றதா இருந்தாலும் நாங்க சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சுநாதனும் அவருடைய மனைவியும் இந்த விஷயத்த பத்தி சொல்லியிருந்தாங்க. அவங்களுடைய மனைவி என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்துல இருந்தே அவர் வந்து பேசும்போது கொஞ்சம் நாகரிகமாவே பேசல. அது மட்டும் இல்லாம தனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படிங்கிற மாதிரியும், கொஞ்சம் எல்லார்கிட்டயும் டச் பண்ணி கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா தான் பேசிட்டு இருந்தாரு. ஆரம்பத்துல இது சுனிதாவுக்கோ இல்ல சரி மத்தவங்களுக்கோ கொஞ்சம் முகம் சுளிக்கிற மாரி தான் இருந்தது. ஆனா வந்த உடனே எல்லார்கிட்டயும் ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு, அ எ ஆல்ரெடி வந்து கோமாளிங்கன்னு வந்தாலே நம்ம குக் சொல்றத தான் கேட்பாங்க. ஆனா அப்படிதான் இருக்கும். ஆனா இவர் வந்து எல்லார்கிட்டயுமே ரொம்ப மிரட்டிக்கிட்டு, ரொம்ப தெரிஞ்சவங்க மாரி பண்ணிக்கிட்டு இருந்தது. உண்மையிலேயே அங்க இருக்க
இருக்கிறவங்களுக்குலாம் கஷ்டமா தான் இருந்தது. ஆனாலும் இவர வந்து ஃபன் பண்ணிக்கிட்டு எல்லாருமே நல்லா தான் இருந்தாங்க. ஆனா டக்குன்னு அவரு அந்த மாரி சேஞ்ச் ஆவாரு அப்படின்னு சொல்லிட்டு நாங்க எதிர்பார்க்கவே இல்ல. உண்மையிலேயே வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவர யாராலயுமே ஆக்சுவலா புடிக்கவே முடியல. ரொம்ப அக்ரெசிவா பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சுட்டாரு. எல்லாரையும் அடிக்கிறது, பூடுறது அந்த மாதிரி பண்ணிட்டாங்க. ஸோ அதனால தான் செட்ல இருக்கிற எல்லாருமே வந்து அவர செப்பரேட் பண்ணி கூட்டிட்டு போற அளவுக்கு வந்துட்டாங்க. மத்தபடி அங்க நடந்த விஷயமும் இவரு சொல்றதுக்கும் சுத்த சம்மந்தமே கிடையாது. இத நாங்க எங்க வேணாலும் வந்து சொல்றோம். நாங்க மட்டும் இல்ல, அங்க இருந்த எல்லா குக்கா இருக்கட்டும், ஜட்ஜா இருக்கட்டும், டெக்னீஷியன்ஸா இருக்கட்டும், எல்லாருமே இந்த விஷயத்த பத்தி கேட்டா தயங்காம பதில் சொல்லுவோம். அது மட்டும் கிடையாது. இந்த மாரி ஆட்கள வந்து சும்மா விடக்கூடாது. ஏன்னா, தான் வந்து இப்போ என்ன பண்ணுனது வேற. ஆனா துணிச்சலா இன்னைக்கு கேஸ் குடுத்துட்டு என்கிட்ட அவைங்க மன்னிப்பு கேட்கணும். மன்னிப்பு கேட்கலன்னா நான் கேஸ வாபஸ் வாங்க மாட்டேன். அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு தைரியம் இருந்தா ஒரு பொய்ய உண்மை மாதிரி இன்னைக்கு பேசிட்டு திரிவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சுநாதன் வந்து சொல்லியிருக்காரு. அவரு சொன்ன விஷயங்கள் தான் இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல வேகமா பரவிட்டு இருக்கு. அதுக்கு முக்கியமான காரணமே இத்தனை நாள் வந்து மேபி விஜய் டிவில தான் ஏதாவது மிஸ்டேக் இருக்கும். அதனால தான் அவங்களுடைய ரியாக்ஷன் இந்த விஷயத்துல ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லிட்டு இருந்த நிலைமையில, இன்னைக்கு மஞ்சுநாதன் சார் சொல்லியிருந்த இந்த விஷயங்கள் தான் எல்லாருக்கும் மிகப்பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்குது. அப்போ தப்பெல்லாம் முழுக்க திவாகர் மேல தான் இருக்குது. அத மறைக்கிறதுக்காக தான் திவாகர் நெறைய விஷயங்கள இழுத்து விட்டுருக்காரு. மாக்காப்பா ஈசிஆர்ல பொண்ணுங்க கூட தப்பா நடந்துகிட்டு இருக்கிறாரு, குடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேல தேவையில்லாம அலிகேஷன இவரு வச்சிட்டு இருந்தாரு. இது ஒரு புறம் இருக்க, இந்த பக்கம் அ நம்ம நயன்தாராவோட கணவரான விக்னேஷ்வன் வந்து இன்னைக்கு சொல்லியிருக்கிற விஷயங்கள் தான் இன்னைக்கு சோசியல் மீடியால மிகப்பெரிய வைரலா போயிட்டு இருக்கு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவருடைய வருமானம் ஒரு நாளைக்கு ரூ. 30,00,000 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திடுக்கிடும் விஷயம் வந்து இன்னைக்கு இணையதளங்கள்ல பரவிட்டு இருக்கு. அதுக்கு அவரே ரியாக்ட் பண்ணி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது உங்களுக்கு மட்டும் ரூ. 300,00,00,000 டார்கெட் வச்சு நீங்க சம்பாரிச்சுட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, உங்களுக்கு 11% இன்ட்ரெஸ்ட் போட்டு உங்களுக்கு மாசம் ரூ. 30,00,000 வந்து ஐ மீன் ஒரு நாளைக்கு உங்களுக்கு ரூ. 30,00,000 கிடைக்கும். அப்படி கிடைச்சிட்டாலே உங்களுடைய லைஃப் வந்து ரொம்ப வெல் செட்டில்டு ஆயிடும். அது மட்டும் கிடையாது. விக்னேஷ்வனும், நயன்தாராவும் சேர்ந்து கிட்டத்தட்ட 15 ஸ்டார்ட் அப்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க இன்வெஸ்ட் பண்ணுன எல்லா விஷயமுமே ரிப்பீட்டட் கஸ்டமர்ஸ வச்சுட்டு இருக்கிறது. அதாவது டிவைன் ஃபுட்ஸ், அது மட்டும் இல்லாம டிக்கெட் 9 அப்படின்னு சொல்லிட்டு நெறைய விஷயங்கள்ல இன்னைக்கு அவங்க தங்களுடைய முதலீடுகள இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்தது மட்டும் கிடையாது. நம்ம விக்னேஷ்வன் ஹேவல்ஸோட அந்த பிராண்டுக்கு அம்பாசிடராவும் இருக்கிறாரு. இப்படி சுத்தி வந்து பிசினஸ் பீப்பிள்ஸ் கூடயே நெறைய லிங்க்ல இருக்கிற நம்ம விக்னேஷ்வன் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு ஐடியாவ இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு குடுத்துட்டு இருக்காங்க. கஷ்டப்பட்டு சம்பாரிங்க ரூ. 300,00,00,000 ரீச் பண்ணுங்க. உங்களுக்கு டெய்லி ரூ. 30,00,000 கிடைக்கும். உங்களுடைய ஜெனரேஷனே அதுக்கப்புறம் வொர்க்கிங் பண்ணவே தேவையில்ல. ஃபுல்லா செட்டில் ஆயிடுவாங்க. இதுதான் வந்து பிசினஸ்ல இருக்கிற ஒரு புது ஸ்ட்ராட்டஜி. ஒன்ஸ் சம்பாரிச்சு வச்சுட்டீங்கன்னா, அது உங்களுடைய ஜெனரேஷன் டு ஜெனரேஷன் வந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதனால நீங்க எடுத்து வைக்க போற ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ரொம்பவும் கேர்ஃபுல்லா எடுத்து வைக்கணும். ஏன்னா பிசினஸ் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. எந்த அளவுக்கு அச்சீவ்மென்ட் சக்சஸ் இருக்கோ, அந்த அளவுக்கு அதுல ஃபெயிலியர்ஸும் இருக்குது. ஸோ பி கேர்ஃபுல் அப்படிங்கிற மாரி விஷயத்தையும் இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ்